வணக்கம். இந்த காணொளியில் நம்ம தொடர்ந்து கண்ணுக்கும் கல்விக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு காணொளி நான் போட்டிருக்கேன் இது சம்மந்தமாக. டாக்டர் ஃப்ரான்சிஸ் யங் அண்ட் டாக்டர் டொனால்டு ஹார்விஸ் ஃப்ரம் அமெரிக்கா ஹாவ் கன்க்ளூசிவ்லி ப்ரூவ்ட் தட் நியர் சைட்டட்னஸ் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு க்ளோஸ் ஒர்க். அதாவது அமெரிக்காவில் இருக்கிற மருத்துவர்கள் ஃப்ரான்சிஸ் யங் மற்றும் டொனால்டு ஹார்விஸ் அப்படிங்கிறவங்க நிரூபிச்சிருக்காங்க. என்னென்னா மயோப்பியாங்கிற கிட்ட பார்வைக்கும் நம்ம கிட்ட இருந்து வேலை செய்கிறதுக்கும் கண் கிட்ட வச்சு வேலை செய்கிறதுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் ஃபேக்ட் ஹேஸ் பீன் ப்ரூவ்ட் அண்டர் கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ். அதாவது நம்ம கட்டாயப்படுத்தி வேலை செய்யும்போது இது நிரூபணமாயிருக்கு. பிஃபோர் த அட்வென்ட் ஆஃப் எஜுகேஷன் த இன்சிடென்ஸ் ஆஃப் ஷார்ட் சைட்டட்னஸ் வாஸ் நெக்லிஜிபிள் இன் அலாஸ்கா. அலாஸ்காவில் கிட்ட பார்வை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு கல்வி வர்றதுக்கு முன்னாடி. அண்டர் த ரெஜிம் ஆஃப் அமெரிக்கா எஜுகேஷன் வாஸ் மேட் கம்பல்சரி. அமெரிக்கா ஆட்சி செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் கல்வி கட்டாயமாக்கப்பட்டது. இன் a ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் 10 years ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் த அலாஸ்கன் சில்ட்ரன் had developed ஷார்ட் சைட்டட்னஸ். குறுகிய காலம் 10 வருடத்தில் அந்த அலாஸ்கா நாட்டில் இருக்க குழந்தைகளை 75% கிட்ட பார்வை வந்துருச்சு. It will be interesting to note that in tribals who still slowly rely upon hunting or farming for their livelihood, short-sightedness is rare. அதாவது வேட்டையாடுதல் மற்றும் விவசாயத்தை தொழிலாக வச்சுருக்கிற பழங்குடியினரில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண் பார்வை எப்போவுமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாட்சிங் டெலிவிஷன் ஆர் வீடியோ ஷுட் ஆல்சோ பி டேர்ம்டு க்ளோஸ் ஒர்க் ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ். அதாவது நம்ம டிவி பார்க்குறது வீடியோ பார்க்குறதா நடைமுறை வாழ்க்கையில் கிட்ட இருந்து வேலை செய்கிறதா தான் நம்ம கருதணும், புத்தகங்கள் படிக்கிறத தவிர. இப்போ மடிக்கணினி செல்ஃபோன்னு நம்ம கிட்டேருந்து வேலை செய்கிறது இன்னும் அதிகமாகிடுச்சு. திஸ் ஃபேக்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அர்பன் யங்ஸ்டர்ஸ். நகரத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு இது இன்னும் முக்கிய காரணியாக இருக்குது. திஸ் இஸ் ஒன் மோர் ரீசன் வை பேரண்ட்ஸ் ஷுட் பி அலர்ட் ஃபார் தேர் சில்ட்ரன்ஸ் ஐ கேர். இதனால தான் பெற்றோர்கள் குழந்தைகளின் கண் பார்வைக்கு இன்னும் கவனம் எடுத்துக்கணும். In the past, it was found that children experienced difficulty in seeing at the age of about 13 to 14 years. அதாவது கொஞ்ச காலத்துக்கு முன்னால் குழந்தைகள் 13லேருந்து 14 வயது வரைக்கும் தான் கண் பார்வை பாதிப்பினால் பாதிக்கப்பட்டாங்க. The defect could not increase to a greater extent as it did not have a great span to grow. அதனால் கண் பார்வையின் பாதிப்பு ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு. பட் nowadays unfortunately we find that a visual defect starts in most children at the age of 5 to 6 years. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இப்போல்லாம் 5-6 வயசுலேயே குழந்தைங்களுக்கு கண் பார்வையில் பாதிப்பு ஏற்பட்டுருது. Since the physical development of children is very quick, this visual defect also increases rapidly in a very short time. அதாவது குழந்தைகள் மிகவும் வேகமாக வளர்கிறதுனால இந்த கண் பார்வை குறைபாடும் அவங்க உடல் வளர்ச்சியோடு சேர்ந்து வளர்ந்துருது. And when the body is fully developed, we observe that the defect has also developed to a great extent. அதனால் உடல் முழுமையாக வளர்ச்சி அடையும் போது கண் பார்வை கோளாறுகளும் அதிகமாகிடுது. It also happens nowadays that the defect continues to increase even after the completion of physical growth. அதாவது உடல் வளர்ச்சி அடைந்த பிறகும் கண் பார்வை கோளாறு அதிகமாகிட்டு தான் போகுது. திஸ் இஸ் அன் அலார்மிங் சிச்சுவேஷன். இது மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஆபத்தான சூழ்நிலையாகும். நாலடியாரில் ஒரு வரி இருக்குது, கல்வி கரையிலன்னு சொல்லிட்டு. கல்விக்கு அளவே கிடையாது. ஆனால் அது எந்த கல்வி அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டிய நிலையில் இருக்கும். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதாவது கற்க கசடரனா தெளிவான விஷயங்களை, அழுக்கில்லாத தெளிவான விஷயங்களை கற்க வேண்டும். கற்பவை கற்றபின் அப்படின்னா கற்கக்கூடியவைகளை மட்டுமே கற்க வேண்டும். கற்றபின் என்ன செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கு. அதாவது நம்ம கற்ற கல்விக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வாழ்க்கை கல்வியை சொல்லியிருக்கார். படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. ஏட்டுக்கல்விக்கும் அறிவுக்கும் ஞானத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லைங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கு சர்டிஃபிகேட் சான்றிதழ் இருந்தால் தான் வேலைங்கிற நிலையெல்லாம் கிடையாது. ஸ்கில்ஸ், நம்மளுடைய திறமைக்கு தான் வேலை. கற்க வேண்டியதுக்கு நம்ம பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போய் தான் கற்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம புத்தகங்கள் மற்றும் இன்டர்நெட்டில் கிடைக்கிற தகவல்கள், கூகுள் வாயிலாக நம்ம எங்கேருந்து வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம கற்க வேண்டியதை கற்றுக்கலாம். ஆனால் நம்ம தெளிவாக கற்றுக்கணுங்கிறது தான் முக்கியம்.
நம்ம உண்மையிலேயே என்ன கற்றுக்கணுங்கிறத வந்து நமக்கு சொல்லித்தரக்கூடிய நல்ல பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குருக்களும் தான் நமக்கு தேவை. நல்ல கல்வி கற்றோன்னா தான் நம்ம கண்ணும் நல்லாயிருக்கும். நம்ம கண்ணு நல்லா இருந்தால் தான் நம்ம கல்லீரல் நல்லாயிருக்கும். நம்மளுடைய கல்லீரல் நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய முழு உடம்பே வந்து ஆரோக்கியமாக இருக்கும். கல்வி குறித்தும் கண் குறித்தும் நான் ஏற்கனவே போட்டிருக்க காணொளிகளை வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். பார்த்து பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.